சனிப்பெயர்ச்சி பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். சனீஸ்வர பகவான் ஒரு அற்புதமான கிரகம். இங்கே அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுக்கு உண்டான அந்த சூட்சுமம் என்னங்கிறத சொல்லணும். சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோணம் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆட்சியை விட உச்சத்திற்கு கனம் உண்டு, உச்சத்தை விட மூலத்திரிகோணத்துக்கு நல்லாவே வலு உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த தன்மையில் பார்க்கும்போது சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோண வீடு கும்பம். காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டிற்கு நான் அதிபதியாக வருவதால் என் மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்துக்கு 10ஆம் வீடு எதுவோ அந்த வீட்டில் நான் ஒரு மெசேஜ் ஒழிச்சு வச்சுருப்பேன். விருச்சகத்தில் பிளானட் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இது முற்றிலும் உண்மையான ஒரு கூற்று அனுபவத்தில் கண்டது. எச்சூழலிலும் எவரது ஜாதகத்திலும் துலாம் கிரகம் இல்லாமல் காலியாக இருக்கக்கூடாது. உறவின் அடிப்படையிலே ஜாதகர் தீராத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகவே வேண்டும். தாயாக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஒரு இடத்துல அவங்களால நான் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை சந்தித்து கிட்டத்தட்ட இனி இந்த உறவோடு நமக்கு இந்த ஜென்ம பந்தமே இல்லைங்கிற அளவுக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க உண்டு. எல்லோரும் பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி தான் வீடுகள் வரும். இந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் எப்படி வந்ததுன்னா மகரமும் கும்பமும் அடுத்தடுத்த வீடுகள் அவருக்கு வந்தது. மகரத்துக்கு 10, கும்பத்துக்கு 9ன்னு சொல்லி துலாத்தில் உச்சம் பெற்றார். அது ஒவ்வொரு ஆன்மாவும் தன் தர்ம கணக்குப்படி கர்மத்தை அனுபவிக்கணும் சொல்லாமல் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு. அப்போ மோட்ச வீடை பாரு, கடகத்தை பாருங்கள், விருச்சகத்தை பாருங்கள், மீனத்தை பாருங்கள். அந்த 3 வீட்டிலும் நடு நட்சத்திரமாக என் நட்சத்திரமான பூசத்தையும் அனுசத்தையும் உத்திரட்டாதியையும் வைத்திருக்கிறேன். ஸோ விடுதலை நான் தான் தரணும். மோட்சம்னு என்ன? விடுதலை. அப்போ விடுதலை நான் தான் தரணும். என்ன மீறி யாரும் விடுதலை பெற முடியாது. ஏன்னா உங்கள் ஃபைல் என்கிட்ட இருக்குது. உன்னுடைய முற்பிறப்பு என்னங்கிறத பார்த்து கர்ம கணக்கை எழுதி உன்னை கீழே அனுப்பி வச்சிருக்கிறேன். அந்த ஃபைலை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறேன் ராகு கேதுக்கிட்ட. நீதியாய், அழகாக, நேர்மையாய், தர்மமாய் நீ வாழ், உன் கூடயே நான் இருக்கேன், உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன், அழகாக நான் உன்னை கொண்டு போவேன்னு சொல்லக்கூடிய ஒரே அற்புதமான கிரகம் சனீஸ்வர பகவான். சுகமே சொல்லுங்க சார். அறமே வாழ்க. குரு பயிற்சியை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் கூட எங்களுக்கு வரக்கூடிய பல கேள்விகள் சனி பயிற்சியில் இன்னும் தான் வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிறது என்னென்னா, சனி பயிற்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனத்துக்கும் மகரத்துக்கும் 7.5 நாடு சனி நடக்குது சார். ரொம்ப பிரச்சனை இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் மேஷம், சிம்மம், கடகம், விருச்சிகம், இந்த 4 பேருமே இந்த சனி பயிற்சியில் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு எளிய தீர்வு முறைகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்ருக்காங்க. எளிய தீர்வு முறைகள், செலவில்லாத தீர்வுன்னா அது உங்கள்கிட்ட தான் இருக்கும். அதனால் ஐயா நீங்கள் சனி பயிற்சி பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி பேசலாம் செந்தில்னு சொல்லிட்டு இன்றைக்கி சனிக்கிழமை நைட் 9 மணிக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம ஸ்டூடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா கிளாஸை முடிச்சுட்டு 9:30 நம்ம நேரில் சொல்ல வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பக்தி இன்ஃபினிட்டி சேனல் திரு சாய் செந்தில் அவர்களுக்கும் இந்த பக்தி இன்ஃபினிட்டி சேனலுடைய சொந்தங்களுக்கும் இனிய நமஸ்காரங்களோடு பழனியிலிருந்து பிருகு பிரபாகரன். சனி பகவான், சனி பயிற்சி அதை பற்றி கேட்குறீங்க. சனி ஒரு அற்புதமான கிரகம். எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான், யாருமே தவறானவங்க கிடையாது. இதில் அற்புதமான கிரகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் உண்டு, அதை நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் சனி பயிற்சியை பற்றி சில செய்திகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. மகரத்திற்கு இப்போ சனி உண்டு, சரிங்களா? கும்பத்துக்கு ஜென்மச்சனி, மீனத்துக்கு 12ஆம் வீட்டிலே விரயச்சனி அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒரு சில தாற்பயங்கள் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக எடுத்து ஃபாலோ பண்ணிட்டாலே அழகாக நம்ம சனீஸ்வர பகவானுடைய சில கெடுபிடிகளிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அவ்வளோதான், சரிங்களா? அது கூட அழகாக சொல்கிறீங்க சார். கெடுதல்கள்னு சொல்லாமல் கெடுபிடிகள்னு சொல்லி. கெடுபிடி தான். அவர் கொஞ்சம் வரும்போதே கெடுபிடியாக தான் வருவார். சரி, தடதடன்னு வருவார். அவர் ஸ்லோவாக வர மாதிரி தெரியும். ஆனால் வந்தாலும் எப்படி வருவார்? ஒரு என்ஜின் எப்படி உடனடியாக ஸ்டேஷனுக்குள்ளே அந்த மாதிரி தான் வருவார். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்மத்தின் தலைவன், சரிங்களா? அதில் அவன் கர்மத்துக்கு நான் தலைவன் அப்படிங்கிறத சாட்சியாக சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஜோதிடம் அறிந்த பெரியோர்களுக்கு இந்த சூட்சுமங்கள், இந்த நுணுக்கங்கள் தெரியும். அவருடைய சொந்த வீடு மகரமும் கும்பமும். காலபுருஷனுடைய 10ஆம் வீடும் 11ஆம் வீடும் அவருடைய சொந்த வீடு. அந்த தன்மையில் அவருடைய உச்ச வீடு என்ன, அதில் அவர் என்ன இண்டிகேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கவனமாக பார்க்கணும். அப்படி பார்க்குற போது என்ன சொல்கிறாரு? மகரத்திற்கு 10ஆம் வீடான துலாத்திலே நான் உச்சம் அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். கும்பத்திற்கு 9ஆம் வீடான துலாத்திலே நான் உச்சம்,
இப்படி சொல்லக்கூடிய ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் தான். அப்புறம் என்ன சொல்கிறாரு, மகரத்திற்கு 10 துலாம், கும்பத்திற்கு 9 துலாம். அப்போ 9 10 தர்ம கர்மாதிபதி யோகம் தருவதிலே எனக்கு இணை யாரும் இல்லை. தர்மத்துக்கும் நீ செய்த தர்மத்தின் அடிப்படையிலே நீ அனுபவிக்க இருக்கும் கர்மத்திற்கும் நானே தலைவன். அதான் அவர் கொடுக்குற ஃபஸ்ட் பாயிண்ட்டு. சரிங்களா? நீ என்ன செஞ்சையோ அதை நீ அனுபவிக்கணும், அனுபவிச்சே ஆகணும். அது நீ என்கிட்ட தப்ப முடியாது. அப்போது காலபுருஷ தத்துவத்திலே 12 ராசிகள், 12 ராசிகளை நாம் என்ன செஞ்சுருக்குறோம், சப்த கிரகங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருக்குறோம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு போக மீதம் இருக்கக்கூடிய 10 வீடுகளை 5 கிரகங்களுக்கு தந்திருக்கிறோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் தலா 2 வீடுகள். இதில் அந்த உச்ச வீட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கான்ட்ராவர்ஷியாகவே வரும். மோஸ்ட் ஆஃப் த பிளானட்ஸ், ஆல் த பிளானட்ஸ் எக்ஸப்ட் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானுடைய கால்குலேஷனில் மட்டும் பாருங்கள், மகரமும் கும்பமும் வருது வீடுகள். மகரத்துக்கு 10ஆம் வீடு துலாம், கும்பத்திற்கு 9ஆம் வீடு துலாம். 10 9 தர்ம கர்மாதிபதி. அப்போ தர்மத்துக்கு நான் தலைவன், நீ உன் தர்ம கணக்குப்படி உன் கர்மாவை நீ அனுபவிக்கணும். அதை நான் பார்த்தே ஆகணும், அதில் நீ தப்ப முடியாது. அதனால தான் அவர் கொஞ்சம் கெடுபடியாக வருவார்னு அந்த வார்த்தையை நான் சொன்னேன். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா மூலத்திரிகோணம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஆட்சியை விட உச்சத்திற்கு கனம் உண்டு, உச்சத்தை விட மூலத்திரிகோணத்துக்கு நல்லாவே வலு உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த தன்மையில் பார்க்கும்போது சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோண வீடு கும்பம். நல்லா பாருங்கள், அவர் ஒரு பேஸ் என்னென்னா, ஒரு ஆத்மா மேலேருந்து கீழே வரணும். இப்போ அதுக்கு ஒரு பெர்த்துங்கிற ஒரு டைம் வந்துருச்சு. அப்போது அந்த ஆத்மாவுடைய பூர்வ ஜென்ம கர்ம கணக்கை சனீஸ்வர பகவான் தான் எழுதுவாரமோ. எழுதி அந்த கோப்பு, அந்த ஃபைலை ராகு கேதுக்கிட்ட ஒப்படைச்சிருவாராம். ஸோ நீங்கள் இந்த ஃபைலை பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இந்த ஆத்மாவுக்கு அந்த பிறப்பிலே எப்பப்போ எங்கெங்கே என்னென்ன நடக்கணும் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவார். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டர்ஸ் அதை நடத்தி தருபவர்கள் ராகு கேது. ஆனால் ஃபைல் யாரோடது? ஃபைல் ப்ரிப்பேர் பண்ணது யார்? சனி பகவான் தான். அப்போ கணம் யாருன்னா சனி தான். சரிங்களா? அந்த ஃபைலில் என்ன இருக்கோ அதை பார்த்து தான் அவங்க என்ன செய்ய முடியும், இவருக்கு என்ன கொடுக்கலாம், எப்போ கொடுக்கலாம், நல்லதா தீமையா என்ன ஏதுங்கிறத அவங்க முடிவெடுப்பாங்களே ஒழிய இண்டிவிஜுவலாக ராகுவும் கேதுவும் இயங்க முடியாது. கையில் பிடி யார்கிட்ட இருக்கும்? சனீஸ்வர பகவான்கிட்ட தான் இருக்கும். ஸோ கர்மக்காரகன், இது நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அதில் அவர் நான் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்கிறது சனீஸ்வர பகவான் ஒருத்தர் தான், வேறு யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒன்று மூலத்திரிகோணம்ங்கிற பாயிண்ட்டு பேசணும். மூலத்திரிகோணம்னு சொல்லி பேசுகிற போது சனீஸ்வர பகவானுக்கு மூலத்திரிகோண வீடு கும்பம். காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டுக்கு அவர் அதிபதியாக வருவதால் கும்பத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்கணும். இதெல்லாம் சில சூட்சுமங்கள், நான் அதை முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் மகர ராசிக்கு இப்போ என்ன, கும்பத்துக்கு என்ன, மீனத்துக்கு என்னங்கிறத அப்புறம் கொஞ்சம் விலாவாரியாக பார்ப்போம். சரிங்களா? அப்போ மூலத்திரிகோண வீடு கும்பம். மூலத்திரிகோண வீடான கும்பத்திற்கு 10ஆம் வீடு விருச்சகம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மூலத்திரிகோண வீடு ஒரு வீடு இருக்குது, 2 வீட்டில் ஒரு வீடு மூலத்திரிகோண வீடு. மகரம் என்னுடைய ஆட்சி வீடு, கும்பம் என்னுடைய மூலத்திரிகோண வீடு. காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டிற்கு நான் அதிபதியாக வருவதால் என் மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்துக்கு 10ஆம் வீடு எதுவோ அந்த வீட்டில் நான் ஒரு மெசேஜ் ஒழிச்சு வச்சுருப்பேன். அந்த மெசேஜ் என்னென்னா, மோஸ்ட்லி விருச்சகம் எம்டியாக இருக்கணும். விருச்சகத்தில் பிளானட்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? விருச்சகம் எம்டியாக இருக்கணும். விருச்சகத்தில் பிளானட் இருந்தால் அந்த கிரகம் சுட்டும். காரக உறவானது என்று இருந்தாலும் அந்த காரக உறவிற்கு ஜாதகர் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படும். இப்போ விருச்சகத்தில் சந்திரன் இருக்குது, அம்மாவுக்கு நீங்கள் தான் கார்டியன். சூரியன் இருந்தால் அப்பா, அப்படியே சொல்லணும். செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் எல்லாத்தையும் சொல்லணும். அப்போது விருச்சகத்தில் பிளானட் இல்லாமல் இருப்பது சிறப்பு. இது முற்றிலும் உண்மையான ஒரு கூற்று, அனுபவத்தில் கண்டது. சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது மகரத்துக்கு 10ஆம் வீடு துலாம், கும்பத்துக்கு 9ஆம் வீடு துலாம். தர்ம கர்மாதிபதி யோகத்தை நான் துலாத்தில் தான் வச்சுருக்கிறேன், அது என்னுடைய உச்ச வீடு அப்படின்னு சொல்கிற போது இந்த இடத்துல இன்னொரு கருத்து, எச்சூழலிலும் எவரது ஜாதகத்திலும் துலாம் கிரகம் இல்லாமல் காலியாக இருக்கக்கூடாது. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், அது புரிஞ்சுக்கணும். விருச்சகத்தில் மோஸ்ட்லி பிளானட்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்க சொல்லுங்கள்,
பாருங்கள், நேயர்கள் பார்க்கட்டும். அந்த துலாத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் சுட்டும் காரகமானது, அந்த காரக உறவானது ஜாதகருக்கு ஒரு பாரமாக வந்து அமையும். அதற்கு அவர் முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது வரும். விருச்சகத்தில் கிரகம் இருந்தால் இதை வேறு விதமாக சொல்லலாம். அப்படி வந்து அந்த கிரகம் சுட்டும் காரக உறவு எனக்கு வந்து ஒரு பொறுப்பு உள்ள தன்மையில் வரலை. நான் அதை டேக் கேர் பண்ணலை. அவங்க பாட்டி அவங்க போயிட்டுருக்காங்க. எங்கள் லைஃப் எங்கே போயிட்டுருக்குன்னா, என்றேனும் ஒரு நாள் அந்த காரக உறவின் அடிப்படையிலே ஜாதகர் தீராத ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகவே வேண்டும். இது வந்து நான் மிக நிறைய ஜாதகங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தேன். எஸ், இந்த காரக உறவுக்கு இப்போ நான் தான் கார்டியன். இவங்க என்னுடைய ஒரு உதவியில் தான் ஜீவனமே நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி சொன்னவர்கள் உண்டு. அப்படி இல்லை சார், அவங்க வழியில் இருந்தாங்க, நாங்கள் எங்கள் வழியில் இருந்தோம். அது உடன்பிறப்பாக கூட இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல அவங்களால நான் ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை சந்தித்து கிட்டத்தட்ட இனி இந்த உறவோடு நமக்கு இந்த ஜென்ம பந்தமே இல்லைங்கிற அளவுக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தவங்க உண்டு. இதுக்கு என்ன ரீசன்னா, என்னுடைய மூலத்திரிகோண வீடு கும்பம். சனீஸ்வர பகவான் சொல்கிறாரு, யார் எங்கெங்கே மூலத்திரிகோணம் வாங்கியிருக்காங்க, நான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் வாங்கியிருக்கேன். மூலத்திரிகோணம் பெற்ற அந்த கும்பத்திற்கு 10ஆம் பாவம். அந்த 10ங்கிறது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளேஸு. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடே அவர் வீடு தான். கருமத்தின் தலைவனே அவர் தானே. இப்போ 10னா கருமம். அப்போ 10ஆம் வீடு என் வீடு அவர் எடுத்துக்கிட்டாரு. அட்ஜாயினிங் ஹவுஸ் 11th ஹவுஸ் அது அவர் எடுத்துக்கிட்டாரு. யாருமே அப்படி எடுக்கலை. எல்லோரும் பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி தான் வீடுகள் வரும். இந்த சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் எப்படி வந்ததுன்னா, மகரமும் கும்பமும் அடுத்தடுத்த வீடுகள் அவருக்கு வந்தது. மகரத்துக்கு 10, கும்பத்துக்கு 9ன்னு சொல்லி துலாத்தில் உச்சம் பெற்றார். அது வந்து ஒவ்வொரு ஆன்மாவும் தன் தர்ம கணக்குப்படி கர்மத்தை அனுபவிக்கணும் சொல்லாமல் சொல்கிறார். அதை இண்டிகேஷன் பண்ணுற இடம் துலாம். ஆகவே துலாம் ராசி ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் இல்லாமல் காலியாக இருக்கக்கூடாது. விருச்சகம் கிரகம் இருக்கவே கூடாது. விருச்சகம் காலியாக இருக்கணும். துலாத்தில் கண்டிப்பாக யாரோ ஒரு கிரகம், ஒரு பாவி, ஒரு பாம்பு, யாரோ ஒருத்தர் இருக்கணும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது பார்க்கும்போது நம்ம திரிகோணங்களை பற்றி பேசுகிறோம். அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் பதிலுக்கு வரலை. மகரம் கும்பம் மீனத்தை பற்றி இப்போ பேசணும். சனீஸ்வர பகவான் மகரத்திற்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு, கும்பத்துக்கு 1ஆம் வீட்டிலேயே இருக்கார், மீனத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். இது என்ன செய்யும், என்ன மாதிரி பிரச்சனைகளை தரும், இதன் சூட்சுமம் என்ன, எளிய பரிகாரங்கள் மூலமாக இதிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி, கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி, ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பித்தேன், சனீஸ்வர பகவான் ஒரு அற்புதமான கிரகம் அப்படின்னு. அப்போ நானே சொல்லிட்டேன், மற்ற யாருமே அப்படி ஒரு தவறான கிரகங்கள் இல்லைங்க, அவங்களாம் ரொம்ப விசேஷமானவர்கள். இங்கே அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னதுக்கு உண்டான அந்த சூட்சுமம் என்னங்கிறத சொல்லணும். சனீஸ்வர பகவானுடைய சுய தன்மை, சுய ரூபம் என்ன என்பதை மக்கள் உணரணும். அதற்கு ஒரு சிறு முயற்சி, அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இறுதியில் அவசியம் கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல பாருங்கள், திரிகோணங்கள் எடுத்து பேசுகிற போது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிப்போம். இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், அது ஒரு மண்டலம். அதில் மேஷம் என்பது ஒரு தர்ம திரிகோண வீடு, ரிஷபம் என்பது அர்த்தம்னா பொருள் சார்ந்த தன்மைகள் கொண்டது, காம திரிகோணம் மிதுனம், மோட்ச திரிகோணம் கடகம். இப்படி நீங்கள் அந்த மோட்ச திரிகோண வீடுகளையே கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது கடகம் 1, விருச்சகம் 1, மீனம் 1, இந்த 3மே மோட்ச திரிகோண வீடுகளாக வரும். அவர் என்ன சொல்கிறாரு, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு. தமிழ் அர்த்தம், தர்மம், காமம், மோட்சம், இது கிட்டத்தட்ட ஒரு வடமொழி வார்த்தைகள். சரிங்களா? இங்கே அதை தமிழில் பண்ணால் அறம், பொருள், இன்பம், வீடு. அது என்ன சொல்ல வராரு, அற வழியில் பொருள் ஈட்டி இன்பமாய் நீ வாழ்ந்தால் நீ வீடு பெறலாம், அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? அற வழியில் பொருள் ஈட்டணும், சந்தோஷமாக வாழணும், எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், நிச்சயம் உனக்கு வீடு கிடைக்கும். வீடு என்பது மோட்சம், மோட்சம் கிடைக்கும். மோட்சம் நான் தான் கொடுக்கணும். அப்போ மோட்ச வீடை பாரு, கடகத்தை பாருங்கள், விருச்சகத்தை பாருங்கள், மீனத்தை பாருங்கள். அந்த 3 வீட்டிலும் நடு நட்சத்திரமாக என் நட்சத்திரமான பூசத்தையும் அனுசத்தையும் உத்திரட்டாதியையும் வைத்திருக்கிறேன். ஸோ விடுதலை நான் தான் தரணும். மோட்சம்னு என்ன?
விடுதலை. அப்போ விடுதலை நான் தான் தரணும். என்னை மீறி யாரும் விடுதலை பெற முடியாது. ஏன்னா உங்கள் ஃபைல் என்கிட்ட இருக்குது. உன்னுடைய முற்பிறப்பு என்னங்கிறத பார்த்து கர்ம கணக்கை எழுதி உன்னை கீழே அனுப்பி வச்சுருக்கிறேன். அந்த ஃபைலை நான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறேன் ராகு கேதுக்கிட்ட. இந்த பிறவியில் என்ன செஞ்சிட்ருக்கிறேன் நீ? உன் கர்ம கணக்காவையும் மறுபடியும் எழுதி இன்னொரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணுவேன். எப்போ, எந்த சமயத்தில் உன் தர்ம கணக்கு, உன் பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு ஒன்றோடு ஒன்று சரி செய்யப்படுகிறதோ உன்னுடைய கோப்பு மூடப்பட்டுவிடும். அந்த கோப்பு திறக்கப்படாது. இவங்க தான் ஜீவன் முக்தன். சரிங்களா? இவங்க ஒன்ஸ் இங்கேருந்து புறப்பட்டு மேலே போயிட்டாங்கன்னா திரும்பி இவங்க வரமாட்டாங்க. வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. இவங்களுக்கு பாவ கணக்கும் இல்லை, புண்ணிய கணக்கும் இல்லை. இவங்க ஜீவன் முக்தர். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு வார்த்தை மறுபடியும் சொல்கிறேன். மிச்சம் இருக்குது, புண்ணிய கணக்கே மிச்சம் இருக்குது வச்சுக்கலாம், பாவ கணக்கு மிச்சம் இருக்குது வச்சுக்கலாம். கம்பல்சரியாக பிறவி எடுக்கணும். இவங்க பிறவி எடுத்தே தீரணும். அந்த இடத்துல இவர்கள் எங்கு பிறக்க வேண்டும், எப்படிப்பட்ட பெற்றோருக்கு இவர்கள் பிறக்க வேண்டும் என்பதை சனி பகவான் நிர்ணயம் செய்வார். ரெண்டுமே நியூட்ரலைஸ் ஆகி அவங்க ஜீவன் முக்தராக இருக்காங்க. பார்த்தீங்களா? அவர்கள் விருப்பப்பட்டு பிறக்கும் பொழுது அவர்கள் பெற்றோரை அவர்களே தேர்ந்தெடுத்து பிறப்பார்கள். இந்த ரெண்டு வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு பாவ கணக்கு நிறைய இருக்குப்பா, நீ பிறந்ததான் ஆகணும். உன்னுடைய பெற்றோர் யார், சூழல் என்ன, நாங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். எஸ்பெஷலி சனீஸ்வர பகவான் அவர் தான் டிசைட் பண்ணுவார். அங்கே தான் அவங்க பிறக்கணும். புண்ணிய கணக்காக இருந்தால் அதுக்கு தக்கன ஒரு பிறப்பு கிடைக்கும், பாவ கணக்காக இருந்தால் அதுக்கு ஏற்றாப்பார் ஒரு பிறப்பு உண்டு. ஜீவன் முக்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிறப்பே கிடையாது. சில நேரங்களிலே அவங்க விரும்புவாங்க, கொஞ்சம் கீழே போயிட்டு வரலாமா, என்ன தான் நடக்குது போய் பார்ப்போம் அப்படிங்கும்போது அவங்க அங்கே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, அங்கே கீழே போகலான் இருக்கிறேன், நீங்கள் சொல்லுங்க. சரி போகிறேன்னா போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரீ, உங்களுக்கு பாஸ்போர்ட்லாம் ஃப்ரீ, நீங்கள் நினச்சா போகலாம், நினச்சா வரலாம். நான் எந்த பெற்றோரை தேர்ந்தெடுத்து நான் போய் ஒரு அவதாரம் பண்ணுறது, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்படித்தான் சிவகுருவையும் ஆரியாம்பளையும் தேர்ந்தெடுத்து ஆதிசங்கரன் அவதாரம் செய்தான். நிறைய சொல்லலாம். அப்போ சிவகுருவுக்கு அது பாருங்கள், அங்கே அவர் கர்ம கணக்கு, சிவகுருவுக்கும் ஆரியாம்பாளுக்கும் குழந்தை இல்லை, கல்யாணம் நீண்ட காலமாவது புதர பேர் இல்லை. அவங்க போய் என்ன செஞ்சாங்க, கேரளாவில் வைக்கம் சிவன் ஆலயத்தில் வேண்டுதல் வச்சாங்களாமா. வரலாறு இருக்குது, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்னு. அப்போ கனவிலே இறைவன் தோன்றி உங்களுக்கு அற்ப வயதுடைய அற்புத புத்திரன் வேணுமா, நீண்ட காலம் வாழக்கூடியதான ஒரு விசேஷம் இல்லாத ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்டாராமா. யார்கிட்ட? சிவகுருட்ட. அவர் இருங்க, நான் என்னுடைய மனைவி கன்சல்ட் பண்ணி சொல்கிறேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, கற்பகோடி ஆண்டுகளாக அந்த யுகமாக அந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்குது, உலகம் நடந்துகிட்ருக்கு, ஜனனமும் மரணமும் போய்கிட்டே இருக்குது. இதில் ஒரு அற்ப ஆயுள், நீண்ட ஆயுள், அதெல்லாம் ஒரு கணக்கே இல்லைங்க. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு ஒரு சாதனை செஞ்சுட்டு போகணும், அப்படி குழந்தை வேணும்னு கேட்போம். சொல்லி கேட்கும் பொழுது 32 வயதே இருக்கக்கூடிய தன்மையிலே ஆதிசங்கரன் அவதாரம் செய்தான். அது புண்ணிய ஆத்மா, ஜீவன் முக்தன், விரும்பி பிறந்தது. அங்கே அந்த ஆத்மாவுக்கு கர்ம கணக்கு கிடையாது. சரிங்களா? அவங்க எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ சனீஸ்வர பகவான் என்ன சொல்கிறாரு, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம்ங்கிற அந்த ஜோன், அந்த மண்டலத்தை பார்க்கும் பொழுது தர்ம திரிகோணம், பொருள் திரிகோணம், அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணத்தில் அறவழியில் பொருளீட்டி இன்பமாய் நீ வாழ்ந்து விடுதலை பெற வேண்டும் என்றாலும் என்னுடைய ஒரு அனுகிரகம் வேணும். அதனால தான் 4ஆம் வீடான கடகத்திலும் 8ஆம் வீடான விருஷகத்திலும் 12ஆம் வீடான மீனத்திலுமே என் நட்சத்திரமான பூசத்தை, அனுஷத்தை, உத்தரட்டாதியை நான் வச்சிருக்கிறேன். என் கண்ட்ரோல் இல்லாமல் நீ ஜீவன் முக்தனாக முடியாது. ஃபைல் நான் பார்த்து சைன் பண்ணணும். இல்லை பாவ கணக்கும் புண்ணிய கணக்கும் ஒன்றை ஒன்று நேர் செய்து விட்டது, இவருக்கு மீத கணக்குகள் கிடையாது, இந்த கோப்பு மூடப்படலாம் என சொல்லி நான் சொன்னாதான் அங்கே மேட்ரு ஒர்க் அவுட் ஆகுமே தவிர அது நீங்களாக முடிவெடுக்கிறது இல்லை என்பதை சொல்லாமல் தன் நட்சத்திரத்தை நிறுத்தி பேசுகிறாருன்னா சனீஸ்வர பகவான் அற்புதமானவர் தானே. ரொம்ப 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 அற்புதமானவர். நீங்கள் சொன்னதுக்கு நடுவில் பேசவே முடியல என்னால். ஏன்னா இன்னைக்கு ஒரு கிளாஸில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. ரொம்ப அற்புதமானவர் சார். அப்போ எனக்கு சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீதிமான். அந்த துலாத்தை தேர்ந்தெடுத்து அதில் என்ன பண்ணுறாருன்னா உச்சமடைகிறாருன்னா, துலாத்தினோட சின்னம் என்ன? தராசு. தராசுடைய வேலை என்ன?
அந்த இடத்தட்டில் என்ன வைக்கிறோமோ அது என்னன்னு காமிச்சிட்டு போயிடும். இது அப்போ ஜாஸ்தியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குன்னு. வைக்கப்பட்ட பொருள் என்ன, அது எனக்கு வேண்டாம். எனக்கு இடம் வேணும். அந்த இடையை நான் காமிச்சிருவேன். நீ இரும்பு வைக்கிறியா, நீ தங்க வைக்கிறியா, நீ என்னத்தையும் வச்சுட்டு போ. எந்த பக்கம் இடம் இருக்கோ அந்த பக்கம் தட்டு கீழே இறங்கிரும். எடை குறைந்த பொருள் தட்டு மேலே ஏறிடும். அவ்வளோதான். அதுதான் என் வேலை, அதுதான் என் மேட்ரு. அப்போது நீதி தேவதை, நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. நவகிரகங்களிலே சனீஸ்வர பகவானின் கண்கள் மட்டும் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்போ சனீஸ்வர பகவான் தான் நீதி தேவதை, நீதிமான். நீதியாய், அழகாக, நேர்மையாய், தர்மமாய் நீ வாழ், உன் கூடயே நான் இருக்கேன், உனக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன், அழகாக நான் உன்னை கொண்டு போவேன்னு சொல்லக்கூடிய ஒரே அற்புதமான கிரகம் சனீஸ்வர பகவான். ஸோ சனீஸ்வர பகவான் போற்றத்தக்க ஒரு கிரகம். அவர் ஒரு மகான் அப்படி கூட சொல்லலாம். அவர் கிரகமாக எடுத்தாலும் சரி, அவரை நம்ம மானிட உருவமாக கொண்டு வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, அற்புதம். அதை உணர்ந்து அதை என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரி, அடுத்து ஒரு செய்தி. அது உண்மை. பொதுவாக உண்மை கசக்கும், சரிங்களா? அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அந்த கசப்பை எடுத்து தான் ஆகும். 7.5 சனியுடைய காலகட்டத்தில் ஒருத்தர் சில அவதிகளுக்கு ஆளாகிறார் என்றால் அது அவரது கர்ம பலன் தான், சரிங்களா? இப்போ மகரம் உலகம் முழுக்க எடுத்துக்கலாமே. மகரம், கும்பம், மீனம் 3 பேர்த்துக்கு என்ன சனி, 7.5 சனி. என்ஜாயிங்காக இருக்கவங்க எத்தனை பேர் தெரியுமா? நான் காட்டவா? இந்த மகர சனியில் இந்த மகர ராசிக்காரங்க என்ஜாயபிளாக லைஃப் போயிட்டுருக்கு. கும்பம் என்ஜாயபிளாக போயிட்டுருக்கு. மீனம் என்ஜாயபிளாக போயிட்டுருக்கு. நான் காட்டட்டுமா?